ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து ஒரு சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மாவுக்கு ஒரு புது மொபைல் வாங்கியிருக்கோம். ஆக்சுவலாக ரீசெண்டாக எங்கள் அம்மாவோட மொபைல் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கல, சரிங்களா? ஸோ அதை ரெடி பண்ணி கொடுத்தாலும் வேஸ்ட்டு தான். 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண மொபைலு. ஸோ இப்படி பழசு தான் அவங்க மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு யூஸ் பண்ணி ஒரு 2-3 மொபைல் நானே மாற்றிட்டேன். என்னோட பழைய வெர்ஷன் அவங்க தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இன்றைக்கி அம்மாவுக்கு வந்து புது மொபைல் வந்து ஆர்டர் போட்டு வந்து வாங்கியிருக்கோம், சரிங்களா? அம்மா மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது யூடியூப் மட்டும்தான். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு மாதிரி ஃபியூச்சர்ஸ், மினிமம் ஃபியூச்சர்ஸ் இருக்க மாதிரி தான் வாங்கியிருக்கோம். ஸோ அது அவங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அதைத்தான் நம்ம சர்ப்ரைஸாக கொடுக்க போகிறோம். ஸோ வாங்க கொடுப்போம். ஸோ அதை பேக் பண்ணிவிட்டேன். பேக் பண்ணி பர்ஃபெக்டாக வச்சுருக்கோம். இன்றைக்கி நம்ம கொடுக்க போகிறோம், சரிங்களா? வாங்க கொடுப்போம். டைரெக்டாக போய் கொடுக்க போகிறதில்ல. ஜஸ்ட் வந்து அம்மாக்கிட்ட ஜஸ்ட் ஒரு கான்வர்சேஷன் மாதிரி பேசிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து ஓப்பன் பண்ணுவோம், சரிங்களா? எடுத்தோடனே நான் மொபைல் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு கொடுக்க போகிறதில்ல, சரிங்களா? போவோம். Excuse me, sir. May I come in? Yes. Come. இன்னும் தலைப்புல தலைங்க பேசலாம். மொபைல் ஆரம்பிக்கலாமா? எதை பற்றி? ஆமாம், ஒரு முக்கியமான விஷயம் தான். ஆமாம், கேட்கணும் விஷயம். செல்லு வேறு இல்லை இந்த டைமில். அதை பற்றி என்ன நினைக்கிறது? ஃபஸ்ட்டு செல்லு இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. ஏன், என்னாச்சு? செல்லு எனக்கு எங்கே போனால் செல்லு இருந்தாலும் நல்லா இருக்குங்க. அப்படி என்னதான் அந்த செல்லில் பார்த்துட்டு இருக்கேன்? மிஞ்சி போனால் அந்த யூடியூப் தானே பார்த்துட்டு இருக்கேன். இதுவே ஒரு செல்லு, இன்னும் ஒரு வாரம் கழிச்சு அந்த செல்லை ரெடி பண்ணிடுவோம். அந்த செல்லாம் ரெடி பண்ணக்கூடாது, புது செல்லு வாங்கி கொடுக்கணும். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்க. புது செல் வாங்கி கொடுக்கணும். இன்னும் புது செல்லாம் கிடைக்குது. மாத கடைசி வேறு இன்னும் மாதம் கடைசின்னா எனக்கு ஒரு செல்லு வாங்கி கொடுக்குறோம். உனக்கு நான் வருத்தமா? அப்பாட்ட கேட்குது, வாரம் அவர் வாங்கிடுறல்ல. அவர்கிட்ட போய் இந்த போய் கேட்க முடியுமா? போய் அவன் சம்பாதிக்கிறியா, மருமக சம்பாதிக்கிறேன்னு சொல்லுவார். நீ வேறு 10வது வேலைக்கு போகிறேன்னு சொல்லுவார். அப்படியே சொல்லுவாரு. மூணு நம்மளை ஒரே லிஸ்ட்டில் வச்சுருக்காரு அவர். போச்சு, எல்லாமே ரெக்கார்ட் ஆயிடுச்சு. அவர் இருக்கிற எல்லாருமே அம்மா சொல்லிட்டாங்க. செல்ல மட்டும் காமிச்சிங்கன்னா அமிர்தாப்பா. என்ன செல்லு இப்போ நீ எடுத்து வச்சிருக்கிறத நான் சொல்லிக்கிட்டு இருந்ததை நீ நினச்சி பாருங்க. இப்போ உங்கள் கையில் செல்லு இருக்கு, பிரச்சனை இல்லை. போர் அடிச்சா செல்லு யூஸ் பண்ணும். இப்போ ஒருத்தர் செல்லே இல்லை, என்ன பண்ணுவோம்? பைத்தியமே பிடிச்சிருக்கு சுச்சுவேஷன். நீக்கே எப்படி சொல்ற? ஆமாம், ஒன்று டிவி இருக்கணும், டிவி படம் பார்க்கணும், இல்லை கையில் செல்லு இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் கையில் செல்லுலாம் போயிட்டு இருந்து என்னமோ மாதிரி இருக்கு. அப்படியா? இன்னைக்கு என்ன ஆச்சு? எப்படி இருந்துச்சு போயிட்டு வந்த கோயிலுக்கு? இங்கே ஒன்றும் தெரியல. இல்லை கையில் எனக்கு மறந்துட்டு போன மாதிரி. ஃபோட்டோ எடுக்கணும் கூட தோணல. பழனி வரைக்கும் போயிருக்கு, ஒரு பொருள் செல்லு ஃபோட்டோலாம் செல்லில் எடுத்துருக்கோம். அவசரம் செல்லு ஒர்க் ஆகாமல் போச்சுல. திடீர்னு அந்த பிள்ளைகிட்ட கேட்குறேன், செல்லு ஆன் ஆயிடுச்சு. ஆமாம், அத்தை யூஸ் பண்ணிட்டு இருந்துச்சு வரும்போது. அப்புறம் அது எப்படி ப்ரெஸ் பண்ணி அமுக்கிடுச்சு. நேற்று வந்து நீ ஒரு சோப்லைன் தானே ஆகணும் உண்மைக்கே. அந்த செல்லை நேற்று இருந்து பால்டான்னு சொல்லி நல்லா ஒரு நம்பர் எடுக்கணும்னு சொல்லி அதை அமுக்கிட்டே இருந்துச்சு. அது எப்படி ஆன் ஆயிடுச்சு. அப்படியா? நீயே தொட்டு கூட பார்க்குறீங்களா? அப்படியே போட்டுட்டு இன்னொரு சொல்லு வாங்குவோமா, இன்னொரு சொல்லு வாங்குவோம், இதைத்தான் பேசுகிற. அதை என்ன ஏதுன்னு எடுத்து பார்த்தேன் செஞ்சு அதெல்லாம் கிடையாது. அந்த செல்லு அது தூக்கி போட்டுறதா? நம்ம கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணா சார்ஜ் நிற்காது, ஹீட் ஆகும் ஓவரா அந்த செல்லு. சரி, போனது போயிடுச்சு, புது செல்லு வாங்கிக்கலாம் தான் நான் யோசிச்சேன். சரி, அப்புறம் நாளைக்கு எங்கள் வீட்டில் மீன் எடுக்கும் கடல் மீன். நானே ஒய்ஃபு போய் செலக்ட் பண்ணிட்டு வந்துட்டு மீன் சமைச்சு சாப்பிடலான்ட்டு பிளான்ல இருக்கோம். நீ என்ன சொல்ற? கஞ்சி மட்டும் ஊற்றிங்கன்னா போகுது. எல்லாமே புது செல்லு வாங்காம ஐடியா இருந்தது. அப்படி நல்லா தான் போகும். இந்த செல்லு ரெடி பண்ணுறாங்க. அவன் பழசு கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டு நான் அது பார்த்தா டயர்டான மாதிரி இருக்கு. செல்லு வேற இல்லை, ஃபீலிங் வேற. இப்போதான் செல்லு ஆன் ஆயிடுச்சுன்னு கொஞ்சம் சிரிப்பில் இருக்குங்க. பழைய நைட் படுத்தாலும் உறக்கமே வர மாட்டேங்குது. அது காலைல அலாரம் அடிக்கல, அதுவும் வேண்டி காலைல லேட் ஆகிடுச்சு. காலைல விரிஞ்சது கோழி கூப்பிடும் அந்த செல்லில் இருந்து. காலைல நேற்று காலையில் இன்னைக்கு காலையில் அந்த கோழி கூவலை. இப்போ வந்து இப்போ கொஞ்ச நேரம் எப்படியா பொழுதுபோகுன்னு நினச்சிருந்தேன். இதை ஆன் பண்ணி விட்டுருச்சு. தப்பு 10,000 செலவு விட்டுருக்கேன். 10,000 செலவு விட்டுவிடாம மிச்சம் பண்ணி விட்டுருக்கீங்களா? அதனால எப்படி சொல்லியிருக்கீங்க? ஆமாம், நாங்கள் 10,000 செலவு விட்டுருக்கோம். அந்த 10,000 கொண்டு கடைக்காரங்கிட்ட கொடுத்தா திருப்தியாக இருக்கும். ஆமாம், திருப்தியாக இருக்கும். இருக்கிறத வச்சு ஃபஸ்ட்டு பார்க்கணும். இல்லைன்னா ரொம்ப இதாகிடுச்சா அப்படியே எடுக்கணும். அப்பயுமே அவனோட தான் வாங்கிட்டு சின்னவனுக்கு வேறு செல் எடுக்கணும். கடைசியில் மிக்சர் வாங்கிட்டு வந்திருக்கேன், நான் போய் எடுத்துட்டோம். அது நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோவில் வந்து நீ நடி
நீ நான் சொல்லி கொடுக்குமே பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அந்த தருணம் எப்படி இருந்துச்சு அதை கொஞ்சம் சொல்றியா? இப்போ நான் சினிமாவா பண்ணிக்கிறது தான். இருந்தாலும் ஒரு இது இருக்குல்ல. நான் பாட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு கூப்பிட்டு கூப்பிட்டு இதை வந்தாலே வாழ்ந்துவேன். போய் சொல்கிறானே கிஃப்டோட ஏன் மிச்சர் வாங்கிட்டு சொல்லு. அதெல்லாம் மிச்சர் டப்பா தான் இருக்கு. மிச்சர் டப்பா எதுக்கு அது இதுக்கு 1/2 கிலோ தான் வாங்கினேன். ஆனால் இங்கே அதுவுமே பேக் பண்ணி கொடுக்குறாங்க. பெரிய கடை அதனால அதனால கொடுக்குறாங்க. 1/2 கிலோ அமௌண்ட் அதிகமாக தான் இருக்கு. பார்த்து பண்ணி விட்டுருக்காங்க தெரியாத இதுக்கும் சேர்த்து டைம் பிள்ளை போட்டுருக்காங்க. இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. இங்கே போய் இருந்ததுனால அது ரேட்டு அதெல்லாம் போட்டு வாங்கலாம் பார்த்தேன். ஆமாம் மிச்சர் இது பொடிச்சியா இருக்கு. கவர் கொண்டு போட்டிங்க அது 2 பாக்கெட் நினைக்கிறேன். அதான் சொன்னேன்ல அது 1/4 கிலோ 250 கிராமே அதிகம். மிச்சர் போய் போடுறாங்க போட நீ புரியுது. தெரியும்டா பொட்டி இருக்கும் போது என்னடா இது பிடிக்கவும் தெரியுது. மிச்சர் போய் இப்படி போய் பேக் பண்ணுவாங்களா? என்னடா போய் சொல்ற? ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? உனக்காக தான் வாங்குது. சைட் பட்டன் இருக்கு. சரி நல்லா தான் இருக்கு. என்னங்க சரி இதை வந்து நான் அவனுக்குலாம் கொடுத்துருக்கேன். யாருக்கு? ஆவா சின்ன வயதுக்கு அவர் என்ன எவ்வளோ அப்பாட்ட சொல்லவே இல்லை. அவர் வேறு ஃபீல் பண்ணுவாரு. இப்போ கூட நீ அப்பா பற்றி யோசிக்கிறோம். எதை வாங்கணும் ஆட்டோ கிட்ட சொல்லாமல் போயிட்டீங்கன்னு சொல்லுவார். ரொம்ப ஃபியூச்சர்லாம் இல்லை, நீ எப்போ யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற நான் வாங்கணும். ஆனால் நல்லா இப்போ அப்டேட் பண்ணுறதுனா நல்லா இருக்கும். சும்மா நீ வா நீ வா அத்தியா ஆமாம் மிஷின் வாங்கிக்கிறேன். அந்த பழைய சிலர் சொல்கிறோம் பார்ப்போம். 2018 மாடல் விட்டுறாங்க. பயங்கரமாக அடி விழுது. பழசாக இருந்தாலும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்ம இருக்கிறாங்க. கண்டிப்பாக நம்ம பாதுகாத்து இந்த பட்டன் எல்லாமே ஒர்க் ஆகாமல் போச்சு. அந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணியாச்சு. டபுள் டேப் தான் இந்த வச்சு தான் ஓட்டிகிட்டு இருந்தது இத்தனை நாளாக. எங்கள் அம்மா வந்து ஜூஸ் வச்சுட்டு கையில் பிடிக்க முடியும். கையில் பிடிக்க முடியாது. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு தெரியாது, உண்மையிலே ஃபிக்ஸ்டு வீடியோ கிடையாது. ஸோ அவங்களுக்கு நாங்கள் இது கொடுக்க போகிறோன்னே தெரியாது. ஜென்ஸ்ட்டு ஒரு கான்வர்சேஷன் ஆரம்பிச்சது தான். தருணத்து எப்படி இருக்குன்றதுக்காக சும்மா அப்படியே பேசணும் பேசிட்டு இந்த வீடியோ கொடுத்து வச்சாங்க. மொபைலை கொடுத்து வச்சாங்க. அம்மாவும் ஹாப்பி. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் நான் உங்கள் கார்த்தி, அருண் கார்த்தி, டாட்டா பாய் பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.